எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த முடிவுகள் கண்டிப்பா இருந்திருக்கும், விஷயங்கள் இருந்திருக்கும். பட் அத நம்ம விட்டு குடுத்துறவே கூடாது. அப்படி விட்டு குடுத்தா நம்மளால வாழ்க்கையில ரன் பண்ணவும் முடியாது, வாழவும் முடியாது. என்னென்னன்னா, தவறாக எடுத்தப்பட்ட அதாவது நம்ம தப்பா எடுத்த சில முடிவுகள். 2வது விஷயம் நழுவ விடப்பட்ட வாய்ப்புகள். நம்ம ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். அந்த வாய்ப்ப நம்ம விட்டுருப்போம். 3வது வந்து அனுபவிச்ச அவமானங்கள். நம்ம கிட்ட நம்ம ஏதாவது சொல்லியிருப்போம். நம்மள வந்து ஒரு மாரி அவமானப்படுத்தியிருப்பாங்க. நம்மள போற இடத்துல அவமானப்படுத்தியிருப்பாங்க. இந்த மாரி விஷயங்கள். அடுத்தது வந்து எதிர்கொண்ட ஏமாற்றம். நம்ம ஏமாற்றம் அது எந்த விதத்தினாலும் இருந்திருக்கலாம். நம்ம வந்து வரம்புக்கு மீறிய செலவு. அதாவது நம்ம 50,000 சம்பாதிக்கிறோம்னா 50,000 அதுக்குள்ள செலவு பண்றத விட்டுட்டு 60,000 செலவு பண்றோம். அப்படி அந்த அளவுக்கு நம்ம பண்ற சில விஷயங்கள். அடுத்து வந்து தொடர்ந்து வரும் தோல்விகள். அதாவது நம்மள தொடர்ந்து அப்படியே நம்மள வந்து கன்டினியூவா தொரத்திட்டே இருக்கிற மாரி ஒரு தோல்விகள். இந்த மாரி விஷயங்கள் நம்மள கண்டிப்பா ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் நம்முடைய வாழ்க்கையில. அடுத்தது வந்து பாச அதாவது பாசமா இருந்தவங்க வந்து ஏமாத்திட்டு போனாவோ, இல்ல மரணிச்சாவோ, அவங்க வந்து ஏதாவது ஒரு விதத்துல இல்ல அவங்க ஏதாவது ஒரு விதத்துல வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணா கண்டிப்பா பயங்கரமான பாதிப்பு ஏற்படுத்தும். அடுத்து வந்து அது வந்து ஒரு ஒரு பொறுப்பாளரா இருக்கும் நாம. ஒரு பொறுப்பாளரா இருக்கும்போது அதனுடைய பாரம் வந்து கண்டிப்பா பயங்கரமா இருக்குங்க. ஏன்னா, அது எல்லா விதத்துலயும் நம்மள வந்து வந்து ஒரு மாரி அஃபெக்ட் பண்ணும். அப்படி இருக்கும்போது அதனுடைய பாரம் நம்ம வந்து ஓ சில டைம்ல அது வேண்டான்ற அளவுக்கு கூட போலாம். பட் அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம அந்த பாரத்த தாங்கிட்டு வந்துட்டே இருக்கணும். அப்படி இருந்தாலும் அ அந்த விஷயம் நமக்கு வந்து அ கடைசி வரைக்கும் பிடிக்காம போலாம். இல்ல புடிச்சிட்டும் வரலாம். அப்படி தாங்கும்போது ஒரு காலம் மாற மாற மாறும். பட் ஆனா நம்ம அந்த விஷயத்த நம்ம தாங்கி தாங்க ஆகணும். அடுத்தது வந்து பரீட்சைகள். சின்ன சின்ன விஷயங்கள் தரும் பயம். சின்ன சின்ன விஷயம். அதாவது பரீட்சைகள் தரும் பயம். நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம், இல்ல ஏதாவது ஏதாவது ஒண்ணு பண்றோம், இல்ல ஏதாவது ஒரு வாழ்க்கையில பண்றோம்னா, ஒரு குட்டி விஷயம் நமக்கு ஒரு பயம். அந்த எக்ஸாம்ன்னா எப்படி ஒரு ஃபியர்ன்றோம். அந்த மாரி ஒரு பரீட்சைன்ற எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து பயத்த குடுக்கும். அந்த மாரி பயம் வந்து நம் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையும் குடுக்கும். அடுத்து வந்து நம்முடைய மனம் வந்து சாயாத வரைக்கும், அதாவது நம்முடைய உடம்போட நம்ம மனம் சாயாத வரைக்கும், இந்த மாரி எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம். இல்ல நம்ம இந்த எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து பயந்துட்டோ, இல்ல நம்ம வந்து ஏதாவது விஷயம் தப்பான முடிவு எடுத்தாவோ, நம்ம வேற மாரி ஏதாவது நம்ம ட்ரை பண்ணாவோ, கண்டிப்பா பெரிய பாதிப்பு நமக்கு உண்டாகுங்க. ஏன்னா, இதெல்லாம் நடக்கிறது தான், இருக்கிறது தான் ஒரு வாழ்க்கை. கண்டிப்பா இதெல்லாம் இருக்கிறது தான். இதெல்லாம் தாண்டி போறது தான் ஒரு நல்ல ஒரு பொறுப்பான மனுஷன், இல்ல ஒரு நல்ல ஒரு மனிதர், இல்ல ஒரு பணக்காரன், இல்ல சமூகத்துல ஒரு நல்ல பணக்காரன்னு சொல்ல முடியாது. சமூகத்துல தேவையான நமக்கு ஒரு அங்கீகாரத்துக்கான அந்த எல்லாமே கண்டிப்பா இந்த விஷயத்துல எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பா இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தீங்கன்னா, அதுல பார்த்தீங்கன்னாவோ, இல்ல நீங்க வாழ்க்கையில டெய்லி நடந்துட்டு இருக்குதுன்னா, அத நீங்க பேஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பேஸ் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்ல நமக்கு ஒரு பயங்கரமான நமக்கு கண்டிப்பா ஒரு உத்வேகம் கிடைக்கும். பட் ஆனா நம்ம அத விட்டுட்டு பயந்து ஓடிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்மளால அந்த இடத்துல வந்து சர்வே பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த இந்த விஷயங்க தாங்க ரொம்ப பயங்கரமான விஷயம் தான் இதெல்லாம். பட் நம்ம எப்படி ஃபாலோ பண்றோமோ, அத வச்சு தான் நம்முடைய வாழ்க்கை அங்க கணிக்கப்படுது, எழுதப்படுதுன்னு கூட சொல்லலாம். இந்த மாரி விஷயம் நம்ம தலையெழுத்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அத நீங்க கண்டிப்பா இந்த மாரி விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, ஈஸியா அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம நினைக்கிற அந்த இடத்த கண்டிப்பா அடைஞ்சிடலாங்க.